ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 27, 28. 27ஆம் பதம். ஸ்ரீ சுக உவாச்ச இதி சக விதுரேண விஸ்வமூர்தேர் குணகதயா சுதயா பிளாவிதோருதாப க்ஷணம் இவ புலினே யமஸ்வசுஸ்தாம் யமுக்ஷித ஔபகவிர் நிச்சாம் ததோகாத். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, யமுனை கரையில் பகவானின் உன்னத ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை விதுரருடன் விவாதித்த பின் பிரிவாற்றமையில் ஆழ்ந்துவிட்ட உத்தவர் இரவை ஒரு கணம் போல் கழித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். பொருளுரை. கிருஷ்ணருக்கு பதிலாக விஸ்வமூர்த்தி என்ற சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவினால் உத்தவர் மற்றும் விதுரர் ஆகிய இருவருமே பெரும் வருத்தத்திற்கு உள்ளாயினர். பகவானின் உன்னத நாமத்தையும் புகழையும் மற்றும் குணங்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு விவாதித்தார்களோ அவ்வளவு அதிகமான பகவானின் காட்சி அவர்களுடைய மனக்கண் முன் தோன்றியது. பகவானுடைய திவ்ய ரூபத்தின் இத்தகைய காட்சி பொய்யுமல்ல, கற்பனையுமல்ல, பரமசத்தியத்தின் நிஜரூபமாகும். பகவான் விஸ்வமூர்த்தியாக காணப்படும் பொழுது அவரது உன்னதமான நித்திய ரூபத்தை அவர் இழந்து விடுவதில்லை. மாறாக அதே ரூபத்தில் அவர் எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார். 28ஆம் பதம். ராஜோவாச்ச நிதனம் உபகதேஷு விருஷ்ணி போஜேஷு அதிரத யூதவேக்ஷு முக்கிய சது கதம் அவசிஷ்ட உத்தவோ யத் தரிர் அவி தத்யஜ ஆக்ரதிம் திரியதீச்ச. மொழிபெயர்ப்பு. அரசர் வினவினார், மூவுலகங்களுக்கும் இறைவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் முடிவடைந்த பிறகும் சேனாதிபதிகளிலேயே சிறந்தவர்களான விருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினரின் மறைவுக்குப் பிறகும் உத்தவர் மட்டும் ஏன் எஞ்சியிருந்தார்? பொருளுரை. ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமியின் கருத்துப்படி நிதனம் என்ற சொல் பகவானின் உன்னத வசிப்பிடத்தை குறிக்கிறது. நீ என்றால் மிக உயர்ந்தது, தனம் என்றால் ஐஸ்வர்யம். பகவானின் வசிப்பிடம் மிக உயர்ந்த ஐஸ்வர்யத்தை கொண்டது என்பதால் அவரது வசிப்பிடத்தை நிதனம் என்று அழைக்கலாம். இலக்கண விளக்கம் ஒருபுறம் இருக்க, விருஷ்ணி மற்றும் போஜ வம்சத்தினர் அனைவரும் பகவானின் நேரடி சகாக்களாக இருந்தனர் என்பதையும், பகவானின் லீலைகள் முடிந்தபின் அவரது சகாக்கள் அனைவரும் பரலோகத்திலுள்ள அவரவர் அந்தஸ்துகளுக்கு அனுப்பப்பட்டனர் என்பதையும் சுட்டிக்காட்டுவதே நிதனம் என்ற சொல்லின் உண்மையான நோக்கமாகும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் ஆக்ருதிம் என்ற சொல்லை லீலைகள் என்று பொருள்படும்படி விளக்குகிறார். ஆ என்றால் முழுமையான, கிருதிம் என்றால் உன்னத லீலைகள். பகவான் அவரது உன்னத உடலுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார் என்பதால் அவர் உடலை மாற்றுதல் அல்லது உடலை விடுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஜட உலக வழக்கங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஏற்ப பகவான் பிறவி எடுப்பதாகவும் உடலை விடுவதாகவும் காணப்படுகிறது. ஆனால் பகவானின் தூய பக்தர்கள் நிஜமான உண்மையை நன்கறிவர். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிவதில் உறுதி கொண்ட மாணவன் ஜீவ கோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் போன்ற சிறந்த ஆச்சாரியர்களின் கருத்துக்களையும் குறிப்புகளையும் பின்பற்றுவது அவசியம். பகவத் பக்தரல்லாத மற்றவர்களுக்கு இத்தகைய ஆச்சாரியர்களின் உரைகளும் விளக்கங்களும் இலக்கண ஜாலமாக தோன்றக்கூடும். ஆனால் சீடப்பரம்பரையில் இடம்பெற்றுள்ள மாணவர்களுக்கு சிறந்த ஆச்சாரியர்களின் விளக்கங்கள் மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. உபகதேஷு என்ற சொல்லும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். விருஷ்ணி மற்றும் போஜ குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் நேரடியாக பகவானின் வசிப்பிடத்தை அடைந்தனர். மற்ற பக்தர்கள் பகவானின் வசிப்பிடத்தை நேரடியாக அடைவதில்லை. ஆனால் தூய பக்தர்களுக்கு ஜட உலகைச் சேர்ந்த எந்த கிரகத்தின் ஐஸ்வர்யத்திலும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை. சில சமயங்களில் பகவானின் உலகிற்கு உயர்த்தப்படும் பக்தர்களுக்கு உயர் கிரகங்களின் ஐஸ்வர்யத்தில் சிறிதளவு கவர்ச்சி இருப்பதால் பூரணத்துவ நிலையை நோக்கி செல்லும் பொழுது தெரிந்து கொள்ளும் ஆவலினால் உயர் கிரகங்களின் செல்வச் சிறப்பை காண அவர்கள் ஆசைப்படுகின்றனர். ஆனால் விருஷ்ணிகளுக்கும் போஜர்களுக்கும் பௌதிக கிரகங்களில் எவ்வித கவர்ச்சியும் இல்லாததால் அவர்கள் நேரடியாக அனுப்பப்பட்டனர். அமர கோஷ அகராதியின்படி ஆக்ருதி என்ற சொல் சைகை என்ற பொருளையும் குறிக்கும்.
என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் குறிப்பிடுகிறார். தம் மறைவுக்கு பின் உத்தவர் பத்ரகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பகவான் குறிப்பால் உணர்த்தினார். பகவானின் தூய பக்தரான உத்தவரும் பரமபதத்தை அல்லது பகவானின் உலகை அடைவதற்கு பதிலாக பத்ரிகாசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவை அதிக விசுவாசத்துடன் நிறைவேற்றினார். மண்ணுலகிலிருந்து பகவான் மறைந்துவிட்ட பின்னரும் உத்தவர் இங்கேயே தனித்து இருந்ததற்கு இதுதான் காரணம். ஹரே கிருஷ்ணா.